என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மே 18 இனப்படுகொலை நாள். இந்த இடத்தில்தான் அன்று விழுந்தோம். அதே இடத்தில்தான் பேரெழுச்சியாக நாம் தமிழர் என்ற உணர்வு குவியலில் உறவாக கூடினோம். நாம் விழுந்ததெல்லாம் அழுவதற்கு அல்ல, எழுவதற்கு என்பதை உலகத்தாருக்கு உணர்த்துவதற்காகவே ஒன்று கூடி எழுந்தோம். நாம் வரலாற்றில் மிகவும் மாண்பு கொண்ட ஒரு இனத்தின் மக்கள், பெருமைபட வாழ்ந்த பேரினத்தின் மக்கள். நம்முடைய மொழி நமக்கு மட்டுமல்ல, உலக மொழிகளுக்கெல்லாம் தாயான மொழி. எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது. நம்முடைய மொழி மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உமிழ்சங்கன் தளல்புரை சுடர் கடவுள் தந்த தமிழ். அந்த தமிழ் மற்றவர்களுக்கெல்லாம் மொழி, ஒரு பேச்சு மொழி. தமிழர்கள் நமக்கு மொழி, மூச்சு மொழி. அதனால்தான் நம்முடைய புரட்சி பாவலன் வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோலங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தண்ணில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்ற முழக்கத்தை முன்வைத்தார். தமிழ் நமக்கு வெறும் மொழி மட்டுமல்ல, அது உயிர், உணர்வு, முகம், முகவரி, அடையாளம், கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு, அறிவியல், அரசியல் எல்லாம் நமக்கு நம்முடைய மொழி. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடினார். அந்த உயிருக்கு நேரான மொழி, உயிரான மொழி சிதைந்து அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னரும் உடன் பிறந்தார்களே, என் உயிர் சொந்தங்களே, உலக வரலாற்றிலே மொழிக்காக உயிரை விட்டவன் உலகிலேயே தமிழன் மட்டும்தான். அது நம்முடைய பாட்டனார் நடராஜன், அவனை பின்தொடர்ந்து தாளமுத்து. உயிரினை காத்த அந்த மொழி இன்று நம்மிடத்தில் இல்லை என்பது எவ்வளவு பெரிய பெருந்துயரம்.
வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவத மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாம் எனும் நினைவா உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா என்ற முழக்கத்தை முன்வைத்தான் நம்முடைய புரட்சி பாவலன். உடனே விழித்தான், அவன் விழித்தான். செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தணல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலே என்றார். அப்படி நந்தமிழர் உள்ளத்தில் வெண்தணலாக விரைந்து ஒருவன் வந்தான். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது. சிறுத்தையே வெளியே வா, எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு. புறப்பட்டார். நம்பினை பகலினை நல்லூரில் என்று சிம்புற் பறவையே சிறகை விரி, விழி எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழி. இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் போனாம் என்றும் வையம் ஆண்ட வண்டமில் மறவே உன் கையிருப்பை காட்ட எழு என்றான். எழுந்தான். அவன்தான் பல ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூகத்தின் விடியலுக்கு வந்த பகலவன். உணர்வை இழந்து உரிமை இழந்து கிடந்த இன மக்களுக்கு உரிமை மீட்க வந்த மீட்பன். 2000 ஆண்டுகளில் எவனும் கண்டிராத போராயிரம் கண்ட பேரின பெருமகன். சீராயிரம் சூடிய செந்தமிழ் மரபினன். தேராயிரம் பூட்டி திரு என்று வந்த திருமகன் நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர். அவன்தான் சொன்னான், லட்சியத்தில் உறுதி கொண்டு ஒன்றுபட்ட மக்களை எதுவும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று. இந்த அற்ப தேர்தல் வெற்றியும் தோல்வியும் கண்டு துவண்டு போகிற கட்சி தொண்டர்கள் அல்ல நாங்கள். கட்சி தொண்டர்கள் அல்ல, நன்கு கட்டமைக்கப்பட்ட தமிழ் தேசிய ராணுவத்தின் வீரர்கள். ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள். இங்கே பூனையை விட புலி வலிமையானது என்பதை எலிகள் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை. அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. என் உடன் பிறந்தவர்களே, விடியாத இரவொன்றும் கிடையாது, அடைய முடியாத இலக்கொன்றும் கிடையாது. ஒவ்வொரு இரவும் விடிகாலை அடுத்த நல்ல விடியலை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒவ்வொரு தோல்வியும் மகத்தான வெற்றியை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே எதற்காக போராடினோம்? எதற்காக நாம் இந்த களத்திற்கு வந்தோம்? கட்சி ஆரம்பிச்சு பதவியை கைப்பற்றல. அதிகாரம் எதற்கு நமக்கு தேவைப்படுகிறது? எதற்காக இந்த அதிகாரத்தை விரட்டி தரத்தி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதற்காக? தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவைநெய்ய பாவாணர். தாய்மொழியை இழந்துவிட்ட மறந்துவிட்ட இனம் வாழாது. வரலாற்றை மறந்துவிட்ட இனமும் வாழாது. மொழியை பாதுகாத்த இனம்தான் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். மொழியை இழந்துவிட்ட இனம் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீடும். இதுதான் வரலாறு எங்கிலும் நிகழ்ந்திருக்கிற உண்மை.
வரலாற்றை பாதுகாத்த இனங்கள் தான் உயிர்ப்போட வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் மொழியை இழந்தோம், வரலாற்றை மறந்தோம், உணர்வின்றி உயிரோடே இறந்தோம். இதற்கு இந்த அதிகாரம் சிதைந்து அழிந்து கொண்டிருக்க அன்னை தமிழ் மொழியை மீட்டு உருவாக்க அதிகாரம். அதற்காகவே அதை நோக்கி விரைகிறோம். மறைக்கப்பட்ட எமது இனத்தின் வரலாற்றையும், வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். புறக்கணிக்கப்பட்ட அடையாளங்கள் முழுக்க முழுக்க அழித்து மறைக்கப்பட்ட இனத்தின் மக்கள் எங்களுக்கான வரலாற்றை எழுதுவதற்காகவே களத்திற்கு வந்தோம். இன்னும் அப்படியே இருக்கிறது. இந்த களமும் காலமும் எங்களையுடையதுதான். இன்னும் அப்படியே இருக்கிறது. கால்கள் வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள் அல்ல, உயர்ந்த கனவு, உயர்ந்த கனவு வழிநடத்தி செல்கிற பிள்ளைகள். எங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை உயிரை தவிர. ஆனால் அடைவதற்கு உயர்ந்த உன்னதமான லட்சியம் இருக்கிறது. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக எனது இன முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு, உயர்ந்த கனவு. அரசாட்சியா குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வதன் நாடு. பகுத்து வகுத்து தந்த என் பாட்டன் கனவு அப்படியே இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கான காலமும் காலமும் இன்னும் எங்கள் முன்னால் இருக்கிறது. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்றான் எங்கள் புரட்சி பாவலன். எங்கள் முன்னோர்கள் கண்ட அந்த நல்ல ஆட்சி, அறம் சார்ந்த ஆட்சி செய்த மறவர்களின் வாரிசுகள் அந்த ஆட்சியை இதே என் அன்னை நிலத்தில் நாங்கள் நிறுவுவோம். இது எங்களுடைய கனவு அல்ல. அது மட்டுமல்ல, நீண்ட காலமாக இது இன முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு. கியாபே விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, மறைமலையடிகள், எண்ணற்ற பெருமக்கள், எங்கள் தாத்தா பொதுவுடைமை போராளி கலிய பெருமாள், புரட்சியாளர் தமிழரசன் போன்ற முன்னவர்களின் கனவு. மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள் எங்கள் முன்னவர்கள். கீழப்பலூர் சின்னச்சாமி, விருகம்பாக்கம் அரங்கநாதன், கோடம்பாக்கம் சிவலிங்கம், இப்படி எண்ணற்ற பெருமக்கள், சிவகங்கை அரசேந்திரன் போன்றவர்கள் தங்கள் இன்னுயிரை ஈந்தார்கள். தன்னுயிர் மொழி செத்துவிடக்கூடாது என்பதற்காக. பயனற்று போனது, மொழி செத்து போனது. என் அன்னை நிலம் அடிமைப்பட்டு விடக்கூடாது. ஒரு தேசியனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று தேசம் அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலை அடையும். அன்றுதான் அந்த இனத்தின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாம் பாதுகாக்கப்படும். இந்த இனத்திலே இதை உணர்ந்தறிந்த ஒரே ஒரு மகன் என்னுயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். அதற்காக அவன் முன்னவர்கள் கொண்டிருந்த நோக்கத்தை அவன் உள்வாங்கினான். என்ன? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. மண்டியிட்டு வாழ்வதை விடவும் மானத்தோடு மாண்டு போவதே மேலானது. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா என்ற நோக்கத்தை உள்வாங்கினான். எனக்கு வேண்டியது என் இனத்தின் விடுதலை,
விலை தலையே ஆனாலும் தர தயக்கமில்லை என்று களத்திலே பாய்ந்தான். கையிலே ஆயுதம் இல்லை, என்ன செய்யலாம்? உயிரையே ஆயுதமாக ஏந்தினான். உலக வரலாற்றில் எத்தனையோ விடுதலை போராட்டங்கள், இயக்கங்கள், அந்த இயக்கமும் மரணத்தை உருக்கி ஒரு குப்பியில் அடைத்து உதட்டுக்கு முன்பு தொங்கவிட்ட இயக்கம் உலக வரலாற்றிலே என் தலைவன் பிரபாகரன் கட்டமைத்த தமிழீழ விடுதலை புலிகள் என்ற தேசிய ராணுவம் தான். பயந்து சாகிறான். அவர் படத்தை பார்த்தாலே நடுங்குகிறான். இவர்களுக்கு என்ன பிரச்சனை? சீமானும் அவன் பிள்ளைகளும் அவன் உடன் பிறந்தார்களும் திரும்ப திரும்ப இதையே மறைய விடாமல், அழிய விடாமல் அந்த உணர்வை பேசி பேசி அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற பிரச்சனை இவர்களுக்கு. ஈழம் என்பது எங்களுக்கு 3 எழுத்து சொல்லல்ல, தொலைதூர தீவும் அல்ல. தமிழ் தேசியத்தின் தேச விடுதலை தேசம். நீ என்ன சொல்லி இந்த உணர்வை நீர்க்க செய்து விடலாம், மறைத்து விடலாம் என்று எண்ணி என்றால் அது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் கிடையாது. சீமானன்பன் ஒற்றை மகன் என்று நீ எண்ணினால் அது பெருத்த ஏமாற்று. பல லட்சக்கணக்கான தீ பெருந்தி பற்றி பரவி கொண்டிருக்கிறது. முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு வீரனும் 100 சீமானுக்கு சமமானம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கலைகிற கூட்டம் அல்ல, விளைகிற கூட்டம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். காத்தடிக்கும் திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் அல்ல, புயலே அடித்தாலும் அதே இடத்தில் அசையாமல் நிற்கிற வீரியமிக்க மணிகள். நாங்கள் எண்ணி தொடங்கினோம், வீழ்ச்சியில் இருந்துதான் விழுந்த இடத்தில் இருந்துதான் எழுந்தோம். வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்துவிட முடியும் என்கிற எண்ணம்தான் வலிமையும் நம்பிக்கையும். என் உடன் பிறந்தவர்களே, என் உயிருக்கு இனிப்பானவர்களே, 7 அடி நீளம் தாண்ட 70 அடி பின்னோக்கி போய் ஓடி வர வேண்டியது இருக்கிறது. இந்த பின்னோக்கி போனது 7 அடி அல்ல, 70 அடி பாய்வதற்கு என்பதை என் அன்பு தம்பி தங்கள் புரிந்து கொள்ளது. நாம் குப்பைகள் அல்ல, அதை கொளுத்த வந்த பெரு நெருப்பு என்பதை புரிந்து கொண்டு நாம் களத்திலே நிற்க வேண்டியிருக்கிறது. வெறும் அற்ப தேர்தல் வெற்றி தோல்வி அல்ல நம்மை தீர்மானிப்பது. அதிகாரம் மிக வலிமையானது, அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். ஆனால் அதே அதிகாரம் நிலையானதல்ல, அது மாறும். ஆனால் நாம் ஏற்றிருக்கிற தத்துவ நிலைப்பாடுதான் உறுதியானது, மாறாதது. அது தமிழ் தேசியத்தின் உரிமை, விடுதலை என்கிற புனிதமான லட்சிய கனவு. இதை கையளித்தவன் நம்முயிர் தலைவன். பெருங்கனவு, பெருங்கடமை. எதுவுமே இல்லை என்றால் என்ன? நமக்கு நம் வரலாறு இருக்கிறது, அது வழிகாட்டும். அன்னை நிலத்தின் விடுதலைக்காக போராடி இன்னுயிரை ஈந்த
நம் வீர மறவர்கள் மான மறவர்கள் மாவீரர்களின் கனவு நம்மை வழிநடத்தும். நம் உயிர் தமிழுக்கு வலிமை இருக்குமானால் அந்த மொழியை காக்க இன்னுயிரை இந்த ஈக மறவர்கள் அவர்கள் உயிர் கொடுத்தது உண்மையானால் தாய் நிலம் அடிமைப்பட்டு விடக்கூடாது, ஒரு தேசியம் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ வேண்டும் என்கிற புனித கனவை சுமந்து போராடி நமது மாவீரர்கள் இன்னுயிரை ஈந்தது உண்மையானால் நாம் உறுதியாக வெல்லுவோம் என்பதும் உண்மைதான் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பவும் சொல்வேன், எப்பவும் சொல்வேன், நம் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிராக வலிமையான ஆயுதங்கள் இவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் அவன் பிள்ளைகள் நாம் ஏந்துகிற அறிவாயத்துக்கு எதிரான ஆயுதம் உலகத்தில் இன்னும் எவனிடத்திலும் இல்லை. அது எவனும் நமக்கு எதிராக ஏந்த போவதும் இல்லை. அவதூறை வேண்டுமானாலும் பரப்பலாம். நீங்கள் அதற்கெல்லாம் துவண்டு போகிறவர்களா? விமர்சனங்களை கடக்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளை தாங்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், வியர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. விமர்சனங்களை உரமாக்கு, அதில் உன் லட்சியத்தை மரமாக்கு. தலைவர் நமக்கு கற்பித்ததான் விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான், நம்மை காயப்படுத்தும் கற்கள் ஒன்றும் அல்ல. கடந்து நடந்து போ, உன் லட்சிய பாதையில் எந்த இடம் வந்தாலும் தாண்டி வா. எவ்வளவு பெரிய கனவை சுமந்து போராடிய ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாம். ஒரு தேசிய இனத்திற்கான தேச விடுதலை, தனித்த தாயகம், சுதந்திரம் பெற்ற தனித்த தாயகம் என்கிற புனித கனவு. ஒற்றை மகன், அவன் முதல் அமைச்சில்ல, அமைச்சர் வாரிசல்ல, மன்னன் இல்லை, திவான் இல்லை, ஜமீன் இல்லை, எளிய மகன். அவன் தாயகத்தின் விடுதலைக்கு களத்திலே நின்று போராடி உயிரை கொடுக்க வா என்று அழைத்த போது 50,000த்திற்கு மேற்பட்ட வீரமறவர்கள் களத்திலே ஆண் பெண் என்று பாலியல் வேறுபாடு இல்லாது பாய்ந்தார்கள் என்றால் அந்த தலைவனின் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை, தாயகத்தின் விடுதலையின் மீது அவர்கள் வைத்திருந்த பெரும்பற்று. அல்லாதிக்க நாடுகள் எல்லாம் சேர்ந்து, இந்திய துணைக்கண்டமும் இணைந்து, அன்றைக்கு இந்திய ஒன்றியத்தையும் இந்த நிலத்தையும் ஆண்டு கொண்டிருந்த கட்சி ஆட்சிகள் எல்லாம் சேர்ந்து நம்மை அழித்தார், கதற கதற அழித்தார். போர் சூழலில் களத்திலே நின்ற மகன் பதாகை படங்களில் பார்க்கிறீர்கள், கரிக்கட்டையாக கடி கிடக்கிறது நம் பிள்ளைகள் தான். உடல் சிதைந்து இறந்து கிடப்பது நம் பிள்ளைகள் தான். என்ன மொழி பேசப் போகிறோம், எந்த இனத்தில் பிறந்திருக்கிறோம் என்பதை தெரியாது இறந்து போன பிஞ்சுகள் இவர்கள் தான். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே சண்டை நடக்கும் போது கூட பயன்படுத்தக்கூடாத தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தி அளித்தார்கள். சொந்த நாட்டு மக்களின் மீது ராணுவ தாக்குதல் நடத்தக்கூடாது. சிரியா மீது நடக்கும்போது அமெரிக்கா ரஷ்யா உள்ள வருது, எப்படி ராணுவ தாக்குதல் நடத்தின, நம் மீது தடுத்து அவர்கள் எல்லாம் துணை நின்றார்கள், கேட்க வரவில்லை. வான்வெளி தாக்குதல், சொந்த நாட்டு மக்களின் மீது வான்வெளி தாக்குதல், பாஸ்பரஸ் குண்டுகள், கொத்தனி குண்டுகள், நச்சு குண்டுகளை வீசிக்கொண்டார்கள். நம்மை அழித்தது ஆயுதங்கள் மட்டுமல்ல, உலக மக்களின் அமைதியும் சேர்த்துத்தான் நம்மை அழித்து ஒழித்தது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்து நின்றவனின் பரம்பரை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று எல்லா உயிர்களையும் நேசித்தவனின் வாரிசுகள்,
பத்துண்டு பல் உறவுகள் உயிர்கள் ஓம்புக என்று பாடிய அவனுடைய பிள்ளைகள். உலகத்தில் எத்தனை நாடுகளை வென்றான் நம் முன்னவன் அரசேந்திரனும் அவன் அப்பன் அருள்மொழியும். ஒரு இனத்தை அடிமைப்படுத்தி தமிழர்கள் ஆண்டார்கள் என்ற சின்ன செய்தி வரலாற்றில் பதிவானது உண்டு இல்லை. ஏன் மாண்பு? ஏன் என் தாய் தமிழ் பேரன்பின் தாய், அவளுக்கு யாரையும் பகைக்க தெரியாது. ஆனால் பகைத்தால் எவனையும் மிச்சம் வைக்க தெரியாது. அதுதான் அவள் பிறவிக்குணம். ஒரு அயலான்கிற ஒரு சிறுவன் கடற்கரையில் செத்து ஒதுங்கினான் என்பதற்கு உலகம் பதறியது, கதறியது, கண்டித்தது, துடித்தது. அதே வயதை ஒத்த என் தம்பி பாலச்சந்திரன் முன்னாடி உட்கார வைத்து நெஞ்சிலே 5 குண்டுகளை பாய்ச்சி, ஒரு பிஞ்சு நெஞ்சிலே குண்டை பாய்ச்சி கொண்டு இறந்து கிடக்கும் போது உலகத்தில் ஒருவன் பேசல. இங்கே ஆட்சியில் இருந்தவர்கள், அங்கே ஆட்சியில் இருந்தவர்கள், மகனுடன் பேசுகிற உலக தலைவர்கள் ஒருவன் பேசல. ஏன்? சாபவன் தமிழன் சகித்துக் கொண்டார்கள். கொத்து கொத்தாக செத்து விழுந்தோம். 2008 2009 அந்த காலகட்டத்துக்கு 1,70,000 பேருக்கு மேலே மரணம். மக்கள் போரிலே சரணடைய சொன்னார்கள். பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வாங்கள், நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம் என்கிறார். 10,000ற்கு மேற்பட்ட நமது மக்கள் கை குழந்தைகளோடு கர்ப்பிணி பெண்கள் எல்லோரும் போய் சரணடைந்தார்கள். அந்த 10,000 பேரின் நிலை என்ன? அதிபராக வந்த சிறிசேனா சொல்லுகிறார், எல்லோரும் செத்து போய்விட்டார்கள். 10,000 பேரை சரணடைய வந்த மக்களில், பொதுமக்களில் 10,000 பேர் எப்படி செத்தார்கள் என்று ஒருவன் கூட கேட்கல. பசி இல்லையா, பட்டினி இல்லையா, நோய் இல்லையா, எப்படி செத்தார்கள் எவனுமே கேட்கல. கேட்கிறோம் நாம், எவன் காதிலும் கேட்கல. ஏன்? அதிகாரம் இல்லை. பல ஆண்டுகளாக கூவுகிறோம் சேவல் போல கூண்டுக்குள் இருந்து. அப்ப எப்போது கேட்கும்? கூரை மேல் ஏறி அதே சேவல் கூறினால் எல்லாருக்கும் கேட்கும். அந்த கூரைதான் இந்த நிலத்தின் அதிகாரம். அதற்குத்தான் இவ்வளவு அரும்பாடாட்சி களத்திலே தோற்றாலும் திரும்ப 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 களத்திலே நிற்பதற்கு காரணம் அதுதான். தோற்று போனால் உங்கள் கட்சியில் இருக்கிற பிள்ளைகள் துவண்டு போய் விடுவார்களா? இல்லை. வீர சுதந்திரம் வேண்டி நின்றார், வேறொன்று கொள்வாரோ என்கிறான் எங்கள் பாட்டன் பாரதி. சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாது என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவி பிரபாகரன் அவர்கள். எங்களுக்கு இருக்கிறத வயிற்று பசி அல்ல, வரலாற்றின் பசி. சோற்று பசி அல்ல, சுதந்திர பசி. உடலிலே கடைசி உயிர் துளி இருக்கும் வரை இந்த மூச்சு தமிழ் தேசியத்தின் உரிமை, மீட்சி, விடுதலை, விடுதலை என்றுதான் உலகிலே ஏதாவது ஒரு ஓரத்தில் கடைசி தமிழன் உயிரோடு இருக்கும் வரை தமிழீழ விடுதலை என்கிற உணர்வோடு தான் இருப்பான் என்பதை உலகத்தார் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எங்களை நீங்கள் புறந்தள்ளலாம், எங்கு உன் மொழி நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல் வலை நெரிக்கப்படுகிறது என்கிறான். இன்று என் மொழி நிராகரிக்கப்பட்டு எங்கள் குரல் வழி நெரிக்கப்படலாம், நீ என் வெற்றியை தள்ளி போடலாம், ஆனால் ஒருபோதும் தடுத்து விட முடியாது என்பதை கவனத்தில் கொள்ளணும். அவ்வளவுதான். அப்படித்தான் எல்லாம் நினைச்சான், அப்படிதான் நினைச்சான். அவ்வளவுதான் தமிழர்கள் என்றார்கள். தமிழீழ தாயகத்தில் இறங்கிய கொடியை இன்னொரு தாய் நிலத்தில் அவன் மகன் சீமான் இந்த நிலத்தில் அதே புலிக்கொடியை ஏந்தினான்.
2010 மதுரையிலே இதே மே 18 பேரெழுச்சியாக நாங்கள் தமிழர்கள் சாதிய மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழர் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி எழுந்தோம். இலக்கை குறித்தாகிவிட்டது, பாதை சரியாக இருக்கிறது, பயணம் தெளிவாக இருக்கிறது, உழைப்பு உறுதியாக இருக்கிறது, வெற்றி உறுதியாக இருக்கிறது. உழைப்பு கடுமையாக இருக்கிறது, வெற்றி உறுதியாக இருக்கிறது. அருகில்தான் இருக்கிறது இலக்கு. சற்று பயண தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது. அதனால் எங்கள் கால்களை உடல்களை வலிமைப்படுத்திக் கொண்டு மீண்டும் 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 இத்தனை மொழிக்காக செத்த மறவர்கள், இனத்திற்காக செத்த மறவர்களின் உயிர் ஈகமும் அர்ப்பணிப்பும் அர்த்தமற்று போவதா என்பதை என்னரும் தம்பி தங்குகள் உயிரினுமிலே உடன் பறந்தார்கள் உலகெங்கும் பரவி வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள் எண்ணி பார்க்கணும். ஒரே வழிதான், ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலாக வென்று முடிக்கணும். அடிமை இனத்தின் உரிமை மீட்சிக்கு நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை மட்டும்தான். உலகெங்கும் தமிழ் தேசிய மக்கள் ஒரே அரசியல் கொடையின் கீழே ஒன்று திரள வேண்டும். ஒவ்வொரு தோட்டாவும் வலிமையானது. எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த அரசியல் பெரும் புரட்சிகர போரை முன்னெடுத்து வென்று முடிக்க வேண்டும். இல்லை என்றால் உலகத்தில் தமிழன் என்ற ஒரு இனம் இருந்தது வாழ்ந்தது என்ற சுவடு இல்லாமல் முடிந்துவிடும். இப்போதே முடிந்து விட்டது. நம் மக்களுக்கு தேவை ஐடியாலஜி இல்லை, இமேஜ். அவர்களுக்கு ஆழ்ந்த அரசியல் தேவையில்லை, அபிமானம். நாம் வரலாறு படித்தோம், இலக்கியம் படித்தோம், புவியியல் படித்தோம், அறிவியல் படித்தோம், பொருளாதாரம் படித்தோம், சூழியல் படித்தோம், உயிரியல் படித்தோம், வேதியியல் படித்தோம், இயற்பியல் படித்தோம், வேளாண்மை படித்தோம். இதெல்லாம் தேவையில்லை. மக்கள் நமக்கு வேற ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள். இது புது பாடம்தான். அதையும் நாம் படிப்போம், அதையும் நாம் படிப்போம். மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள் என்கிறார்கள். அநீதியும் அக்கிரமமும் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள் என்கிறார்கள். ஒரு நாள் என் மக்கள் நம்மை தேடுவார்கள். பருவநிலை மாறுகிறது, புவி வெப்பமாகிறது, கடல் கொதிநிலை அடைகிறது, நீர் கிடைக்கவில்லை, சோறு கிடைக்கவில்லை. நாம் சொல்லுகிற அரசியல் அவர்களுக்கு தெரிய வர குறைந்தது இன்னும் 1/4 நூற்றாண்டுக்கு மேல ஆகும். அவர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னு தெரியும். நாம் பேசுவது வேடிக்கையா இருக்கிறது, வேடிக்கை காட்டினவன் தலைவனா தெரியுதான். ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அவர்களுக்கு தேவை கருத்து அல்ல, வெறும் கவர்ச்சி. கவர்ச்சி எவ்வளவு. யாரு வேட்பாளர்னு தெரியாது, என்ன சொல்றான்னு தெரியாது, அவன் வேலை செஞ்சாலும் தெரியாது, எதுக்கு போடுறோம் ஏன் போடுறோம்னு போட்டு கடைசியா வென்றவர் இவர் தான் வேட்பாளரா? விளங்கிரும்டா நாடு, டே விளங்கிரும்டா. இதுக்கு மார்க்ஸ், லெனின், ஏங்கல்ஸ், இங்கர்சாலு, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், புத்தன், பூலே, அம்பேத்கர், ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, பகத்சிங், வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ, எல்லாம் பாரதி, பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார். ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை, ஒரே இளவும் தேவையில்லை. ஆனாலும் ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து தொடர்ந்து செயல்படுகிற முயற்சி தான் வரலாற்றில் பிற்காலத்தில் வருகிற மக்கள் படிக்கிற வரலாறாக மாறுகிறது என்கிறான் மாமேதை மார்க்ஸ். என் அன்பு உடன் பிறந்தார்களே,
பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, ஆலை கரும்பாறையை கலைப்பது வலிமையால் அல்ல, தன் விடா முயற்சியால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை தோற்கடித்து தோற்கடித்து நீ தோற்று போவாய். கடைசியாக நான் வென்று முடிப்பேன். அன்னைக்கு நீ என்னோடு சேர்ந்து சிரிப்பாய். ஏன் ஏன் நான் காலத்தின் மகன், வரலாற்றின் பிள்ளை. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரடைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்கிறார் எங்கள் உயிர் தலைவர். அந்த கூற்றுக்கேற்ப விலகிச் செல்லாமல் கூடியவர்களால் இங்கே இங்கே உலகில் நமக்கென்று ஆதரவு குரல் எழுப்பவோ, ஆதரவாக கையிட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியத்தின் மக்கள் நாம் என்கிறார். யாரும் இல்லை. எனக்கு நான், உனக்கு நீ, நமக்கு நாம். நம்முடைய உணவை நாமே எடுத்து உண்பது போல, நம்முடைய மூச்சுக்காற்றை நாமே சுவாசிப்பது போல, நமது உரிமையை, நமது விடுதலையை நாமே போராடி பெறுவது. அதை நிறுவி காட்டினான் நம்முடைய தலைவன். எந்த ராணுவத்திடம் படை உதவி கேட்கல. சொந்த நாட்டு மக்களை, தன் இனத்தின் மக்களையே ராணுவமாக கட்டி போராடியவன். எவனையும் சார்ந்தில்லை. என் விடுதலை என் கையில். நமக்கு ஏன் விடுதலை தேவைப்படுகிறது? எதற்கு நமக்கு அதிகாரம் தேவைப்படுகிறது? எதற்காக நமது முன்னவர்கள் போராடினார்கள்? நமது மாவீரர்கள் எதற்கு இத்தனை ஆயிரம் பேர் உயிரை கொடுத்தார்கள்? உரிமை பெற்று நம் இனம் பெருமையோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அவர்கள் உயிர் இல்லை நம்மோடு, ஆனால் கனவு இருக்கிறது நம் கையோடு. அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற துடிப்பும் தவிப்பும் விரியும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் ஏற்றுகிற அந்த ஈகை சுடர் என்பது நம் நெஞ்சுக்குள் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நெருப்பை அடுத்த 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 தலைமுறைக்கு அணைய விடாமல் பாதுகாத்து கடத்த வேண்டும். ஒற்றை மகன் இத்தனை பேரை உணர்வு சூடேற்றி உசிப்பவில்லையா? இன்னைக்கு எத்தனை ஆயிரம் பேரர்கள், எவ்வளவு ஆழ்ந்த செறிந்த கருத்து செறிவோடு மக்களை உசுப்பக்கூடிய பேராற்றல் கொண்ட பேச்சாளர்கள், கருத்தாளர்கள் நம் பிள்ளைகள் எத்தனை பேர். எத்தனை பேர். இறுதியாக போர் முடிவதற்கு சற்று முன்பு தலைவர் சொன்ன வார்த்தை, பற்ற வைத்து விட்டோம், அது எரியும் என்கிறார். அவர் பற்ற வைத்து விட்டார், எரிகிறது. இங்கு மட்டும்தானா? தமிழீழ தாயகத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கிற நம் இனச்சொந்தங்கள் வாழ்கிற எல்லா தேசங்களிலும் இந்த உணர்வு பற்றி எரிகிறது. வீதியில் இல்லை என்றால் வீட்டுக்குள், வீட்டுக்குள் இல்லை என்றால் நெஞ்சு கூட்டுக்குள் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் நம் மாவீர தெய்வங்களை, மண்ணின் விடுதலைக்காக மாவீரர்களை தெய்வங்களாக தந்த நம் பெற்றோர்கள் இன்னும் இருக்கிறார்கள். களத்திலே நின்றவர்கள், கைகாலை இழந்தவர்கள், இன்னும் காலிலே நெஞ்சிலே தலையிலே குண்டை சுமந்து இருப்பவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமமாகிவிடும். எடுத்த இலக்கை முடியும் வரை அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதுதான்,